விக்னேஸ்வர அஸ்ட்ராலஜி சென்டர் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். வீடியோனுடைய தலைப்புக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஜோதிட ஆன்லைன் வகுப்பு வருகின்ற பிப்ரவரி 23 2025 ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்குது. இந்த வகுப்பு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 8 மணி முதல் 10 மணி வரை நடைபெறும் ஆன்லைன் வகுப்பு. பயிற்சி காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7 மாதங்கள். பயிற்சி கட்டணம் மாதத்திற்கு 700 ரூபாய். அதே மாதிரி இந்த பயிற்சியில் நீங்கள் என்னென்ன கற்றுக்குவீங்க அப்படின்னு சொன்னால், பாரம்பரிய ஜோதிடம், பிருகுநந்தி நாடி அப்படிங்கிற 2 முறைகள் கற்றுக்குவீங்க. ஏன்னா ஒரு முறையில் எடுக்கிற பலன் இன்னொரு முறையிலையும் கரெக்டாக வருது அப்படின்னு சொல்லி கிராஸ் செக் பண்ணுறதுக்காக எடுக்கிறீங்க. அது போக அடிப்படை ஜோதிடம், ஜோதிட கணிதம், அதற்கப்புறமாக நுணுக்கங்கள், பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி தெரிந்து கொள்ளக்கூடிய நுணுக்கங்கள், அதற்கப்புறமாக பலன் எடுப்பது எப்படி, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. அதற்கப்புறமாக பிருகுநந்தி நாடி, கிரக சேர்க்கை பலன்கள், ஒரு கிரகம் சேர்ந்திருந்தது அப்படின்னு சொன்னால் சேர்க்கைப்பட்டதுன்னா என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறதையும் கற்றுக்க போகிறீங்க. அதே மாதிரி திருமண பொருத்தம், முகூர்த்தம் குறித்தல், இந்த மாதிரி எல்லா வகையுமே நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. இதில் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், இந்த வகுப்பில் ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். வகுப்பு ரொம்ப ரொம்ப கிளியாரிட்டியாக இருக்கும். ஸோ ஜோதிட ஆர்வம் உள்ளவர்கள், இல்லை ஏற்கனவே ஜோதிடம் எனக்கு அடிப்படை கொஞ்சம் தெரியும் ஆனால் பலன் சொல்ல தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக இந்த வகுப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். 7 மாதம் முடிந்து நீங்கள் வெளியே போகிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும். ஒரு ஜாதகத்தை பார்த்தால் என்னால் பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஜாதக ஆய்வுகள் நிறைய நடத்தப்படும் இந்த வகுப்பில். ஸோ அதனால் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். ஸோ அதனால் இந்த வகுப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். நீங்கள் அப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முன்னாடியே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதற்கு இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம். 9842198144. நீங்கள் கால் பண்ணியும் பேசலாம், அல்லது நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம். வாங்க இப்போ தலைப்புக்குள்ளே போகலாம். குரு பயிற்சி பலன்கள் 2025. எதற்காக இந்த குரு பயிற்சி அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுதுன்னா, வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுற குரு, ராகு, கேது, சனி, இந்த 4 பேரில் சுப நிகழ்வுகளை கொடுப்பதும் அல்லது சுபத்தன்மைகளை கொடுப்பதும் இந்த குரு. என இயற்கை சுபராக கருதப்படுகிறார். ஸோ அப்படிங்கும்போது இவரோட பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுது. ஏன்னா குரு நிறைய விஷயங்களுக்கு காரகன் ஆகிறார் வாழ்க்கையில். சுப நிகழ்வுகளுக்கு காரகன், தனத்திற்கு காரகன். மெயினாக இன்னைக்கு அதான பணம் அத்தியாவசியமான ஒரு இதாகிடுச்சு. ஸோ அந்த பணத்திற்கு காரகன் குருவாகிறார். அதே மாதிரி ஒருத்தருடைய புகழினுடைய வளர்ச்சிக்கு காரணமாகிறவர் இந்த குரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே குரு தான் காரகன் ஆகிறார். ஸோ ஆகவே அந்த குரு ராசிக்கு வந்துட்டார் அப்படின்னாலும் சரி, இல்லை ராசியை பார்த்தாலும் சரி, உடனே நமக்கு எல்லா விஷயங்களும் ஆக்சுவலாக நல்லா நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான அபிப்பிராயம் எல்லா பேருக்குமே. ஸோ அதனால தான் இந்த குரு பயிற்சி அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுது. பட் உண்மையிலேயே நடக்கிறது என்ன அப்படின்னா, என்னோட நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன், குரு வந்துட்டாலே எல்லாமே கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியத்திற்கான கொடுப்பினை இருக்கணும். உங்களுக்கு அந்த கொடுப்பினை இருந்தால் இந்த கோட்சார குரு வரும் பொழுது, தன்னுடைய பார்வையை கொடுக்கும் பொழுது அல்லது தன்னுடைய சேர்க்கையை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு அந்த காரியங்கள் நிறைவேறும், நல்லதரமாக சுபமாக நடந்து முடியும் அப்படிங்கிறது தான் காரணம். அதாவது உங்களுடைய செயலுக்கு, அதாவது இப்போ ஒரு வீடு கட்டணும், இல்லை வண்டி வாங்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க, இல்லை ஒரு திருமணத்திற்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, இல்லை ஒரு வேலை கிடைக்கிறக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள். எனக்கு இந்த விஷயம் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நடக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுக்திகள் மற்றும் உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்புகள் அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா, அந்த ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பார்க்கணும். அதுதான் உங்களுக்கான ஒரு இது.
ஸோ அதை பார்த்து அதில் பாக்கியம் இருக்குது, அதுக்கான கொடுப்பினை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதற்கப்புறமாக கோச்சாரத்தை பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு இருக்கிற பாக்கியம் எப்பொழுது நிறைவேறும், எப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கறது கோச்சாரம். ஸோ கோச்சாரம் அப்படிங்கிறது வந்து கால நிர்ணயத்தை சொல்லக்கூடியது அப்படின்னு என்னோட வீடியோக்களில் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன் நான். அதே மாதிரி தான் இந்த ஒரு வீடியோலையும் சொல்கிறேன். இந்த குரு பெயர்ச்சி ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு வந்து செல்கிறது. ஸோ இந்த ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு செல்கிற ஒரு குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி வீடியோ இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரியான தனித்தனி உங்களுக்கு எந்த ராசியோ அந்த ராசிக்கேற்ற ஒரு வீடியோவில் பார்த்துக்குங்க. ஏன்னா எல்லா ராசிக்கும் ஒரே மாதிரியாக வந்து இந்த குரு கொடுக்காது. ஒவ்வொரு ராசிக்கும் தன்னுடைய பார்வைகளை மாற்றி மாற்றி கொடுக்கும் பாவங்களுக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப அந்த பாவங்களுக்கு ஏற்ற காரகத்துவங்கள் எதுவோ அந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்லதொரு சுப நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்தும் சுபமாக நடத்தி முடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து குரு பெயர்ச்சியோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது. என்னடா எனக்கு ராசியில் குரு வந்துருச்சு, அல்லது என்னோட ராசியை குரு பார்க்குதே, கோச்சார குரு பெயர்ச்சி ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ஆனால் எனக்கு வந்து எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்க வேண்டாம். உங்களுடைய ஜாதகம்தான் முதலில் பேசும். அதற்கப்புறமாகத்தான் நீங்கள் கோச்சாரத்திற்கு வரணும். சரி, இப்போது குரு வந்து எப்போ பெயர்ச்சி ஆகிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வர்ற ஸ்லைடை பாருங்கள். வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதி 2025 அன்று இரவு 10:35க்கு தான் வந்து குரு பெயர்ச்சி ஆகிறார். இது திருக்கணித முறைப்படி, திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி நான் சொல்லிட்டு இருக்கிறேன். வருகின்ற மே 14ஆம் தேதி இரவு 10:35க்கு குரு ரிஷபத்தில் இருந்து மிதுனத்துக்கு போகிறார். எது வரைக்கும் மிதுனத்தில் இருக்கிறார், எந்த டேட் வரைக்கும் இருக்கார் அப்படின்னா ஜூன் மாதம் 1ஆம் தேதி 2026 இரவு 1:35 வரை மிதுனத்தில் தான் இருக்கார். ஸோ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் மிதுனத்தில் தான் வந்து குரு இருக்கிறார். நடுவில் வந்து வக்ரமாவார். ஸோ அந்த வக்ரமாகிற நேரத்தில் வந்து எப்படி பலன் எடுத்துக்கிறது, அதற்கு தனியாக வீடியோலாம் தேவையில்லை. உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள், அதாவது உங்கள் ராசிக்கு இப்போ சொல்ல போகிற காரகங்களில் சுபத்துவங்கள் நிகழும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான சுபத்துவங்கள் நிகழ்கிற இடத்துல குரு வக்கரமாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த செயலை செய்வதில் ரொம்ப பிடிவாதமாக இருப்பீங்க, தீவிர முயற்சியில் இருப்பீங்கன்னு அப்படின்னு அர்த்தம். இப்போது ஒருத்தர் வீடு கட்டணும், உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒருத்தர் வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறார். அவருடைய ஜாதகத்திலையும் அந்த பாக்கியம் உண்டு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அந்த பாக்கியம் உண்டு அப்படின்னு சொன்னோன்னா இப்போ குரு வந்து அந்த 4ஆம் இடத்தை பார்க்கிறார், அவரோட ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறார் அப்படின்னா வீடு கட்டுறதுக்கு வழி விடுவார், சுப நிகழ்வு நடக்கிறதுக்கு ஒரு வழிவகுத்து கொடுப்பார். ஆனால் இதே நடுவில் வக்கரமாகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த வீடு கட்டுற முயற்சியில் ரொம்பவும் பிடிவாதமாக இருப்பார். ரொம்ப வேகமாக முடிக்கணும், இந்த டயத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான தீவிர முயற்சிகள் வந்து நிறையா இருக்கும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுமூகமாக போயிட்டுருக்கும். அந்த வக்கரமாகிற காலங்களில் வந்து நீங்கள் செயல்படுகின்ற ஒரு செயல்களில் உங்களுக்கு தீவிரத்தன்மை இருக்கும், விடாமுயற்சி இருக்கும். ஸோ அதே மாதிரி பிடிவாதமும் அதில் கலந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கடகராசி நேயர்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்தில் இப்போ குரு வந்து பெயர்ச்சியாகி வருகிறார். 12ஆம் இடத்திலிருந்து தன்னுடைய பார்வை ராசிக்கு 4ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் மற்றும் 8ஆம் இடத்திற்கும் வந்து கொடுக்குறார். அப்படிங்கும்போது என்னென்ன பயன்கள் அப்படின்னு பார்க்கலாம். இந்த குரு பெயர்ச்சினால 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். வெளிநாடு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ வெளிநாட்டு பாக்கியம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஒரு தொழில் முறையாகவோ ஏதாவது ஒரு முறையாகவோ வந்து உங்களுக்கு ஒப்பந்தங்கள் ஏதாவது கையெழுத்திடணும் அப்படின்னு சொன்னாலும் வந்து கண்டிப்பாக வந்து செய்யலாம். அதே மாதிரி எக்ஸ்போர்ட் துறையில் உள்ளவங்க அவங்களுக்குமே வந்து ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம். மருத்துவமனை செலவுகள் ரொம்பவே குறையும் உங்களுக்கு. ஏற்கனவே மருத்துவமனை செலவுகள் நிறைய ஆகிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னால் இப்போது ரொம்பவே குறைஞ்சு மருத்துவ செலவுகளே வந்து இல்லாத மாதிரியான ஒரு நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 12ஆம் இடத்துல இருந்து சுகஸ்தானமான 4ஆம் இடத்தையும் பார்க்குது கடகராசிக்கு.
போக நிறைய ரொம்ப நாள் வந்து ஹாஸ்பிட்டலே வந்து ஆக்சுவலாக ஹாஸ்பிட்டலைஸ் ஆகியிருக்காங்க, உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறவங்க இப்போ ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு வர்றதுக்கான ஒரு டைம் இது. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக வந்து ஹாஸ்பிட்டலில் உள்ளவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணோம்னா டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு வரலாம். கண்டிப்பாக வந்து ஒரு நல்லதொரு சுகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். தூக்கம் இல்லாமல் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ ஒரு நல்லதொரு தூக்கம், நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். சரியா? நல்லதொரு தூக்கம் கிடைக்கும். தூக்கத்தில் டிஸ்டர்ப் இருக்கிறவங்க, தூக்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்குலாம் இப்போ ஒரு நல்ல ஒரு தூக்கம் இருக்கும். அதே மாதிரி வெளிநாட்டு பயணமும் வந்து ஏற்படும். உங்களுக்கு வெளிநாட்டுக்கு ஒரு சுற்றுலா போயிட்டு வர்ற மாதிரியான ஒரு பயணங்கள் ஏற்படும். விரயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுப விரயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக உங்களுக்கு மனதில் ஆசை இருந்தது அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் அந்த சுப நிகழ்ச்சிகளை தாராளமாக நடத்தலாம். ஸோ நல்ல சுப செலவுகள் வந்து இருக்கிற மாதிரி காமிக்குது. அதனால் வந்து உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நீங்கள் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே மாதிரி 4ஆம் இடத்தை தனது 5ஆம் பார்வையாக பார்க்குது. அப்படிங்கிறப்போ இந்த பட்டப்படிப்பு சரியாக படிக்கல, இல்லை கேட்ட டிகிரி எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களுக்குலாம் இப்போ அப்ளை பண்ணி பாருங்கள். உண்மையிலே வந்து நீங்கள் கேட்ட டிகிரி கிடைக்கும். ஏற்கனவே வந்து அப்ளை பண்ணி பிடிக்காத டிகிரியை படிச்சுக்கிட்டு இருக்கலாம். இப்போ மேபி வந்து உங்களுக்கு பிடிச்ச டிகிரி நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ கண்டிப்பாக கிடைக்கும். பட்டப்படிப்பு படிப்பவர்களுக்கு இப்போ படிப்பு நல்லாவே வரும். ஏற்கனவே சரியாக படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு கூட வந்து இப்போ படிப்பு நல்லாவே வரும். அதே மாதிரி நான் ஏற்கனவே 12ஆம் இடத்துக்கும் சொன்னேன் மருத்துவமனை அப்படின்னு சொல்லிட்டு, இங்கேயும் 4ஆம் இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாகவே உடல் உபாதையில் இருந்தவங்க இப்போது ரெக்கவர் ஆகி நல்லதொரு சுகத்தை காணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, அந்த வீடு கட்டுறது வந்து நடுவில் நிப்பாட்டி வச்சுருப்பீங்க. ஏதோ ஒரு பிரச்சனையினால, ஒரு பண பிரச்சனைனாலேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைகள்னாலேயும் வந்து வீடு கட்டுறதை பாதியில் நிப்பாட்டி வச்சுருக்கலாம். இல்லை வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வந்து இடம் இருக்கும், வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைகளோடு இருக்கலாம். அவங்கெல்லாம் வந்து இப்போ இனிஷியேட் எடுக்கலாம். இப்போது நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால் கடன்னு முடிஞ்சிடும் எல்லா வேலையும். ஸோ வீடு பாதியில் இருந்தாலும் சரி, இல்லை புதுசாக வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி நினச்சாலும் சரி, இல்லை வீடு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நினச்சிங்கனாலும் சரி, உங்களுக்கு இது ஒரு உகந்த காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நல்லாவே கை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். போக உங்களுடைய தாயினுடைய உறவு, யாராவது தாயை பிரிஞ்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ தாயுடன் ஒன்று சேர்வதற்கான ஒரு காலம். அதே மாதிரி ஏற்கனவே தாய் சேர்ந்து இருந்தாங்கன்னா அவர்களுடைய உறவு மேம்படும். தாய் வழி உங்களுக்கு ஏதாவது ஒரு லாபங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உறவினர்கள் எல்லாருமே வந்து உங்களுக்கு நல்லாவே நட்பு பாராட்டுவாங்க. உறவினர்களுடைய வருகை இருக்கும் உங்களோட வீட்டுக்கு. அதே மாதிரி நீங்களும் வந்து உறவினர்களோட வந்து சுமூகமான உறவுகள் இருக்கும். போக வாகனம் வைத்து வியாபாரம் செய்பவர்கள் அல்லது வாகனம் வைத்து தொழில் செய்பவர்கள், அந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம். வாகனம் சம்பந்தப்பட்ட வேலை செய்பவர்கள், இப்போ ஒரு ஒர்க் ஷாப் கூட வந்து வாகனம் வந்து சர்வீஸ் செய்கிறது தானே இல்லையா? ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வாகனத்தை வைத்து தன்னுடைய ஜீவனத்தை வந்து எடுத்துக்கொள்ளும் அவர்கள் அனைவருக்குமே கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நல்லதொரு உகந்த காலம் அப்படின்னு சொல்லலாம். அதற்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி தொழிலில் ஏற்கனவே 12ஆம் இடத்துல இருக்கிறப்போ நான் சொன்னேன் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி எக்ஸ்போர்ட் தொழிலில் உள்ளவங்க உண்மையிலேயே சொல்கிறேன், நீங்கள் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ இப்போ எடுக்கலாம். இந்த ஒரு வருட காலம் குரு பெயர்ச்சி உங்களுக்கு நல்லாவே வந்து சப்போர்ட் பண்ணும். காரிய தடைகள், நிறைய தடைகள் இருந்தது, எனக்கு ஹடில்ஸ் இருந்தது, எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு நினச்சவங்க இப்போ முயற்சி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு முடியும். காரிய தடைகள் எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ புதுசாக ஏதாவது ஒரு கம்பெனிக்காக ஒரு இன்சூரன்ஸ் போடணும், இல்லை ஹெல்த் பாலிசிக்காக ஒரு இன்சூரன்ஸ் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை கம்பெனி ஒர்க்கர்ஸுக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் வந்து போட்டு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ தாராளமாக நீங்கள் போடலாம் இன்சூரன்ஸ். இப்போ போடுறது உங்களுக்கு நல்லதொரு பயனை அளிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உடல் உபாதையினால் வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு சர்ஜரி பண்ணால் சரியாயிடும், அது ஒரு மேஜர் சர்ஜரி, அதை செஞ்சால் எனக்கு அந்த உடல் உபாதையிலேருந்து நான் விடுபடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க இப்போ அந்த சர்ஜரிக்கு வந்து தாராளமாக போய் முயற்சி எடுங்க. அந்த சர்ஜரி உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். ஸோ அதனால் உடல் உபாதையிலே இருக்காமல் ஏதாவது சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பிளான் இருந்ததுன்னா இப்போ போங்க. இப்போ போனீங்கன்னா இந்த குருவோட சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி கணவன் அல்லது மனைவி 2 பேருடைய வருமானங்கள் கூடும். அதாவது 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால 7ஆம் இடத்திற்கு 2ஆம் இடம். ஸோ கலத்திரத்தினுடைய வருமானம்.
ஸோ அப்படிங்கும்போது 2 பேருக்குமே அந்த கணவன் அல்லது மனைவி, அதாவது கணவனுக்கு மனைவி அல்லது மனைவிக்கு கணவன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய வருமானங்கள் கூடும், வீண் செலவுகளும் குறையும், நல்ல வருமானமும் நல்லாவே கூடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாமே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவினுடைய பார்வை. அதே மாதிரி குருவினுடைய பார்வை 6ஆம் இடத்திற்கும் கிடைக்குது, ராசிக்கு 6ஆம் இடத்திற்கும் கிடைக்குது. இந்த ராசிக்கு 6ஆம் இடத்துல கிடைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் பகைவர்களாக எதிரிகளாக இருந்த ஒருத்தர் இப்போது உங்களுக்கு நட்பு பாராட்டி வரலாம். இவ்வளோ நாள் உங்களை எதிர்த்துக்கிட்டு இருந்தவர் இப்போ ஆக்சுவலாக எதிர்க்காமல் உங்கள்கிட்ட நட்பு பாராட்டி வரலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பகை எல்லாமே நீங்கும். உங்களை சுற்றி ஏதாவது பகை இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த பகை இப்பொழுது நீங்கும். உத்தியோகத்திலிருந்து விலகி உள்ளவர்கள் அல்லது வேலை தேடிட்டு இருக்கிறவங்க, இல்லை திடீர்னு உத்தியோகத்தில் ரிசைன்மெண்ட் வந்தவங்க, இல்லை அவங்களே ஆக்சுவலாக வெளியே அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க வேலை இல்லாதவங்களுக்கு இப்போ வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல டைம். இப்போ போய் முயற்சி பண்ணலாம். நீங்கள் விரும்பிய வேலை விரும்பிய இடத்தில் உங்களுக்கு கிடைக்கும், விரும்பிய சம்பளத்தோடு. ஸோ அந்த மாதிரியான பாக்கியம் இப்போ உண்டு இந்த குரு பயிற்சியினால். அதே மாதிரி கடன் ரொம்ப நாளாக இருக்குது, எனக்கு கடன் தீரவே இல்லை அப்படின்னு சொன்னால் 12ஆம் இடம் அப்படிங்கிறது கடனை தீர்க்கக்கூடியது, 6ஆம் இடம்ங்கிறது கடனை வாங்கக்கூடியது. ஸோ இப்போது 12ஆம் இடத்துல உட்கார்ந்து 6ஆம் இடத்தை பார்க்குது இந்த குரு. அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக கடன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தீரும். ஸோ அதற்கான முயற்சிகள் என்னவோ அதை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஏன்னா வருமானமும் கூடும், கலத்திரத்தினுடைய வருமானம் கூடும் அப்படின்னு சொல்லியாச்சு. 4ஆம் இடமான சுகஸ்தானமும் பார்க்குது. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் தீர்ந்தால்தான் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும். ஸோ அதன்படி கடன்களை தீர்ப்பதில் ஏதாவது ஒரு முயற்சிகள் எடுங்க, கண்டிப்பாக அது நடக்கும், சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கூலி தொழிலாளிகள் எங்கே ஒரு பெரிய ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்படிம்பாங்க, சுய தொழில் செய்கிறவங்களும் சரி, ஒரு சின்ன லெவலில் செய்கிறவங்க, இல்லை கூலி தொழிலாளிகள் இருந்தாலும் சரி, அவங்களுக்குமே ஒரு மேம்பட்ட காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு வருட காலம் குரு பயிற்சினால் கடகராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தை 12ஆம் இடத்துல இருந்து பார்க்குது குரு. அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக அவங்களுக்கும் ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி மருத்துவமனை செலவு, மருந்துகள் செலவும் உங்களுக்கு ரொம்பவே குறையும், நோய்கள் அண்டாது. ஏற்கனவே அடிக்கடி உடல் உபாதைகள் ஆகிட்டு இருந்தது இப்போது கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம். ஸோ கடகராசிக்காரர்களுக்கு மொத்தத்தில் இந்த மாதிரியான விஷயங்களில் தான் உங்களுக்கு இந்த குருவோட சப்போர்ட் இருக்க போகுது. ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு எந்த வகையானது தேவை அப்படிங்கிறத எடுத்து நீங்கள் அதில் நீங்கள் இப்போ செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த 2025 குரு பெயர்ச்சி உங்களுக்கு நல்லாவே கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஸோ இன்னும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களை டைம் டு டைம் சேரும். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவோட நல்ல விஷயத்தோடு உங்களை வெகு சீக்கிரம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சதீஷ்குமார். தேங்க்யூ.